சின்ன சேனலுக்கு எதாக இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்கள் பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்லில் தட்டிடுங்க. ஹலோ யூடியூப், நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ பார்த்தீங்கன்னா எஸ்டி ரோட்கிங்கை பற்றி ரொம்ப டீட்டெயில்டாக பார்க்கலாம். அதில் நிறைய விஷயம் வந்து பார்த்திங்கன்னா இப்போது அதிகமாக ரிலீஸ் ஆகிருக்கு. அதில் என்னென்ன விசேஷங்கள் இருக்குது அப்படின்றத நம்ம ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் புதுசாக இருப்பீங்க, லைக்கு, ஷேரு, சப்ஸ்கிரைப், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆலில் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு போஸ்ட்டுமே உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். ஓகே, வீடியோக்குள்ளே போயிடுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்கள் எல்லாருக்குமே தெரியும், கிளாசிக் லெஜெண்ட் அவங்க தான் வந்து ஜாவா பைக்ஸை வந்து ஜாவா பைக்ஸை அவங்க தான் திரும்பவும் கொண்டு வந்தாங்க. ஸோ அவங்க வந்து ரெண்டு விஷயத்தை கொண்டு வந்தாங்க. ஒன்று ஜாவா, அதுக்கப்புறம் அந்த ஜாவா பிராண்டு எஸ்டி அண்ட் டிஎஸ்ஏன்ற ரெண்டு மாடலில் அவங்க தான் வந்து கொண்டு வந்தாங்க. ஸோ கொண்டு வந்தாங்க அப்படின்னா அவங்க தான் திருப்பி உயிர்ப்பெற வச்சாங்க அப்படின்னு கூட நம்ம சொல்லிக்கலாம். ஸோ அவங்க சைடில் இருந்து பார்த்திங்கன்னா இப்போது எஸ்டி ரோட்கிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புதுசாக ஒரு மாடலை வந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்க. அது அடுத்த மாதம் ஃபஸ்ட் குவார்ட்டர்லேயே நமக்கு ரிலீஸ் ஆயிரும். ஏன்னா ஆல்மோஸ்ட் அது வந்து ப்ரொடக்ஷன் சைடு எல்லாம் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. அது டெஸ்டிமியூல்ஸ் கிட்டத்தட்ட 1 இயராக ஓடிட்டு இருக்குது. ஸோ டெஃபினட்டாக உங்களுக்கு நெக்ஸ்ட் இயரில் ஒரு 3 மாதத்துக்குள்ளே இந்த வண்டி எதிர்பார்க்கலாம். இந்த வண்டியில் என்ன ஒரு பக்காவான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது கிட்டத்தட்ட இல்லை, ஆல்மோஸ்ட் 90% வந்து உங்களுக்கு சேமாக இருக்கும். ஹிமாலயன் அப்படியே உரிச்சு வச்ச மாதிரி தான் இந்த மாடல் இருக்குது. சின்ன சின்ன விஷயங்கள் மட்டும்தான் மாதிரி போயிருக்கு. மற்றபடி அதோட டிசைன் எலிமெண்ட்ஸ், டிசைன் சேஞ்சஸ்லாம் பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக நம்ம ஹிமாலயனை தான் நம்ம சொல்லி ஆகணும். ஸோ அந்த மாடலை இன்ஸ்பயர் பண்ணி தான் இந்த மாடலை உருவாக்கியிருக்காங்க. ஏன்னா கிட்டத்தட்ட ரெண்டுமே கிளாசிக், அவங்க ஒரு கிளாசிக் பைக்ஸ் உருவாக்கத்தில் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே சிமிலராக தான் இருக்கும். ஒன்றுமே ரொம்ப பெருசாக மாறுதல் இருக்காது. அதுதான் வந்து ட்ரெடிஷ்னலி அதுதான் அப்படின்றதால நம்மளால் வந்து அவங்க காப்பி பண்ணாங்க, இதை அவங்க காப்பி பண்ணாங்க நம்மளால் சொல்ல முடியாது. ஸோ அட்வென்ச்சர் பைக்குக்கான எல்லா எலிமெண்ட்ஸும் அதில் இருக்குது. பட் கிட்டத்தட்ட நமக்கு முன்னாடி ஹிமாலயன் நம்ம பார்த்துட்டோன்றதால அந்த டிசைன் அப்படி இது உரிச்சு வச்சதால் நம்ம ஹிமாலயனை காப்பி அடிச்சிட்டாங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ கிட்டத்தட்ட காப்பி அடிச்சிட்டாங்கன்னு சொல்லலாம், இல்லை வந்து இது ஒரு ADV பைக் இப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ டிசைன் எலிமெண்ட்ஸ் வந்து சப்ஜெக்டிவ் தான். ஸோ அதை நான் உங்ககிட்டே விட்டுறேன். அது என்ன வேணும்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் அப்டேட் பண்ணுங்கள். தென் இதோட இன்ஜின் ஸ்பெக்கு இதுதான் வந்து இந்த மாடலில் ஒரு ஹைலைட்டான விஷயமா இருக்க போகுது. ஸோ ஹிமாலயனுக்கு ரொம்ப பெரிய தலைவலியாக இந்த ஒரு இன்ஜின் ஸ்பெக்கு தான் இருக்க போகுது. ஏன்னா அவங்க ஃப்ளாக்ஷிப் மாடலாக, ஜாவா ஃப்ளாக்ஷிப் மாடலாக வந்து பார்த்திங்கன்னா பராக் அப்படின்னு ஒரு மாடல் வந்து வச்சுருக்காங்க. அது ஆன்லைனில் செக் பண்ணி பாருங்கள், அதுவும் சரியான வண்டி. அந்த வண்டியில் இருக்க அதே இன்ஜினை தான் இதில் யூஸ் பண்ணதாக சொல்லியிருக்காங்க. ஸோ 334cc சிங்கிள் சிலிண்டரு ஃபியூல் இன்ஜெக்டடு லிக்விட் கூல்டு இன்ஜின் ப்ரொடியூஸ் 30 PS வந்து இது ப்ரொடியூஸ் பண்ணும். 33 Nm டார்க் இது ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ உங்களுக்கு புல்லிங் அருமையாக இருக்கும். ஸோ அதனால தான் இது வந்து கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 30 PS பவரை கொடுத்துருக்கிறதால இந்த வண்டி ஹிமாலயனை அழகாக சாப்பிடும். ஸோ எல்லோரும் ஹிமாலயனோட ஓனர்ஸும் சொல்கிறது என்னென்னா இன்னும் கொஞ்சம் பவரை கொடுத்துருந்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அவங்களுக்குலாம் இந்த வண்டியை வந்து பார்க்கும்போது ரொம்ப பொறாமையாக இருக்க போகுது. இருந்தாலுமே ஆரிக்கு ஒரு தனி ஸ்பெஷாலிட்டி இருக்குது. ஸோ வந்து ஆரியை வந்து ஓட்டினவங்களுக்கு தான் அந்த ஸ்பெஷாலிட்டி தெரியும். தென் இதோட வந்து ஃபுட்பெக்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு ரைடர் ஃபார்வர்ட் சட்டை தான் கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் ஸ்போர்ட்டியாக இருக்கணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதுக்கு மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒய்டர் ஹேண்டில் பாரும் கொடுத்துருக்காங்க. நல்லா டாலாக உட்காந்து நமக்கு நல்லா கை பிடிச்சி நீட்டாக ஓட்டுறதுக்கு ரொம்ப சௌகரியமாக இருக்கும். தென் இது 350cc இதோட பவர் அவுட்புட் நல்லாவே இருக்குன்றதால நம்ம வந்து ஒரு ஹையர் ஸ்பீடை வந்து ஈஸியாக நம்ம இதில் எதிர்பார்க்கலாம். ரொம்ப ஈஸியாகவே போகக்கூடியதாக இருக்கும். தென் இதோட ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா அப்படியே ஹிமாலயன் மாதிரி ரவுண்டு LED தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் கம்ப்ளீட் LED ஹெட்லாம்பாக தான் வருது. தென் மட்கார்டு, ஃபோர்க்கு கைட்ரு இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஹிமாலயனில் என்ன இருக்கோ அது அப்படியே தான் இதுலேயும் இருக்க மாதிரி இருக்குது. இதுலேயும் எந்த சேஞ்சஸும் அவங்க பண்ணவே இல்லை. விண்ட் ப்ரொடெக்ஷன் கொஞ்சம் கொடுத்துருக்காங்க, ஆனால் ரொம்ப டாலாக கொடுத்துருக்காங்க. பார்க்கும்போது நல்லாவே ரொம்ப பெருசாக இருக்குது. தென் இது ஸ்போக் வீலில் தான் வருது. ஸ்போக் வீல் வந்தால் அப்போ கண்டிப்பாக டியூப்லெஸ் இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஸோ டியூப் டயராக தான் இருக்கும். எங்களோட எதிர்பார்ப்பு டியூப் டயராக தான் இருக்கணும், ஏன்னா கண்டிப்பாக தான் இருக்கும். தென் இதில் வந்து பார்த்திங்கன்னா வண்டி சுற்றி நிறையா வந்து அவங்க கிராஷ் கார்டெலாம் எக்கச்சக்கமாக கொடுத்துருக்காங்க. அவங்க கேட்டராக இருக்கட்டும், அதுக்கப்புறம் அந்த சைடில் இருக்க அந்த மவுண்ட் பண்ண அந்த ராடாக இருக்கட்டும், எல்லாமே நிறையா வந்து இவங்க வந்து மட்கார்டு கம்ப்ளீட்டாக வந்து நிறையா கிராஷ் கார்டு கொடுத்துருக்கிறதால வண்டி ரொம்ப ப்ரொடெக்டிவாக இருக்கும் அப்படின்றது நினைக்கிறாங்க. தென் அதுலேயும் இல்லாமல் அவங்க ஜெரிகேன் இன்ஸ்டால் பண்ணுற அளவுக்கு அவங்க செட் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ நம்ம ஈஸியாக நம்ம ஜெரிகேனும் அதில் இன்ஸ்டால் பண்ணிக்க முடியும். ஸோ அந்த விஷயத்தையும் நான் கொடுக்கறதால கண்டிப்பாக ஒரு நல்ல விஷயந்தான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து இதில் ட்வின் எக்ஸாஸ்ட் தான் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ட்வின் எக்ஸாஸ்ட் அப்படின்றது எந்த அளவுக்கு சவுண்டாக இருக்கும், எந்த அளவுக்கு த்ரோட்டியாக இருக்கும் அப்படின்னு நம்ம வந்து கையில் வந்ததுக்கப்புறம் தான் தெரியும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் சேடல் மவுண்ட் பண்ணுற அளவுக்கு அவங்களே வந்து
சேடல் மவுண்ட்டும் சேர்த்தே கொடுக்குறாங்க. ஸோ இது வந்து ஜென்யூன் ஆக்சசரிஸாக வருமா இல்லை வந்து வண்டியிலே ஃபிட் அண்ட் ஃபினிஷில் வருமா அப்படின்னு தெரியல. பட் என்னை பொறுத்தவரையும் இது ஜென்யூன் ஆக்சசரிஸாக தான் வரும். இன்கேஸ் அது வந்து ஸ்டாண்டர்டாக கொடுத்தாங்கன்னா ஒர்த்து தான் நம்ம கொடுக்குற மணிக்கு. ஸோ இதோட சஸ்பென்ஷன் பார்த்தீங்கன்னா கன்வென்ஷனல் சஸ்பென்ஷன் தான் கொடுத்துருக்காங்க ஃப்ரண்ட்டில். ஸோ ரியரில் வந்து பார்த்திங்கன்னா மோனோஷாக் ரியர் தான் கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட பேஷ் பிளேட் அடியில் எல்லாமே செட் பண்ணி வச்சுருக்காங்க. இது யூஸ் பண்ணுற வீல் பார்த்தீங்கன்னா 19 இன்ச் வீலு, கீழே பேக்கில் வந்து பார்த்திங்கன்னா 17 இன்ச் வீலு. ஸோ ஒரு ஏடிவிக்கான இருக்கிற அந்த ஒரு ஸ்பெஷாலிட்டி இந்த வண்டியில் இருக்குது. பிரேக்கிங் டியூட்டிஸ் பார்த்தீங்கன்னா அதோட கன்ஃபர்மேஷன் நமக்கு கிடைக்கல, அது எவ்வளோ எம்எம் அப்படின்றது நமக்கு கிடைக்கல. பட் ஆனால் டியூல் சேனல் ஏபிஎஸ்ஸை எதிர்பார்க்குறோம். அதுவும் ஸ்டாண்டர்ட் எக்யூப்மெண்ட்டாக தான் இந்த வண்டியில் வரும். தென் அதர் தென் தட் ஸ்ப்ளிட் சீட் இதில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து ரொம்ப வைடராக ப்ராடாக கொடுத்துருக்காங்க. ஸோ பில்லியன் ஆஸ் வெல் அஸ் ரைடருக்கு எந்த ப்ராப்ளமும் இந்த வண்டியில் இருக்காது. ஃபியூல் கேப் இருக்குது பார்த்தீங்கன்னா, அந்த ஃபில் பண்ணுற கேப் அது வந்து இன்டகிரேட்டடாக வந்து நம்ம இன்ஜினோட ஃபியூல் டேங்கோடு இருக்கும். பட் ஆனால் இந்த வண்டியில் அந்த மாதிரி எதுவுமே இல்லை. ஸோ இது கம்ப்ளீட்டாக ஒரு டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டராக தான் வரும்னு சொல்லிட்டு எதிர்பார்க்குறோம். மற்றபடி எனக்கு தெரிஞ்சு டிஜிட்டலாக கொடுத்துட்டாங்க அப்படின்னா இன்னுமே தரமாக இருக்கும் இந்த வண்டி. ஸோ கிட்டத்தட்ட நமக்கு ப்ளூடூத் எனேபிள்டு எல்லாமே ரெடி பண்ணி கொடுப்பாங்க. பட் ப்ளூடூத்தும் வந்து பார்த்திங்கன்னா கன்ஃபர்மேஷன் கிடையாது. ஸோ ப்ளூடூத் இதில் வருமா அப்படின்னு கன்ஃபர்மேஷன் பண்ண முடியல. பட் இருந்தாலுமே அவங்க ப்ளூடூத்தும் கொடுத்துருந்தாங்கன்னா இந்த வண்டி ஆரிக்கும் இதுக்கும் பயங்கர ஒரு காம்படிஷன் போயிட்டுருக்கும். ஸோ அதை தான் வந்து நாங்களும் எதிர்பார்க்குறோம். ஸோ நெக்ஸ்ட் இயர் இது ரிலீஸ் பண்ணும்போது தான் வந்து இது ஆரியை எந்த அளவுக்கு வந்து தூக்கி சாப்பிடுது நம்ம எதிர்பார்க்க முடியும். தென் இல்லை ஆரி தான் வந்து கடைசி வரை வின் பண்ணுமா அப்படின்றத வந்து நம்மளால் வந்து சொல்ல முடியும். பட் இருந்தாலும் ஜாவா பிராண்ட்ஸ் எப்பயுமே தரமாக இருக்கும், அதை நம்ம மனசில் வச்சுக்கலாம். ஸோ அதை கம்பேர் பண்ணும்போது கண்டிப்பாக இந்த வண்டி உண்மையிலே ஒரு தரமான வண்டியாக தான் இருக்கும் நானும் எதிர்பார்க்குறேன். அவ்வளோதான். இதுக்கப்புறம் இந்த வண்டி ரிலீஸ் ஆகும்பொழுது நிறைய ஸ்பை ஷாட் வந்துடுச்சு. அதனால் வந்து இது ரொம்ப நான் டீட்டெயில்டாக போக விரும்பல. ஏன்னா இதுக்கு முன்னாடியே நான் ஒரு வீடியோ ஒன்று போட்டிருக்கேன், அது வேணால் போய் செக் பண்ணி பாருங்கள். ஸோ ஹிமாலயன் வந்து நெக்ஸ்ட் இயர் இன்னொரு மாடல் வருதுன்னு நான் சொல்லிட்டு முன்னாடியே உங்களுக்கு போஸ்ட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து அந்த வீடியோ போய் பாருங்கள். கிட்டத்தட்ட சேம் தான், பட் அதில் டீட்டெயில்ஸ் அவ்வளோ இருக்காது, இதில் நல்ல டீட்டெயில் கொடுத்துருக்கேன். ஸோ இதுக்கப்புறம் ரொம்ப டீட்டெயில்டாக வரணும் அப்படின்னா வண்டியை வந்து கொஞ்சம் க்ளோஸ்டாக வரட்டும். வந்ததுக்கப்புறம் ரொம்ப டீட்டெயில்ஸ் நம்ம ஈஸியாக கிடைக்கும். அது வரும்போது கண்டிப்பாக நான் ஷேர் பண்ணுறேன். Okay guys, until then, bye guys, bye bye.